திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன வெளியீடான திருமந்திர மாநாட்டு மலரிலிருந்து ஒரு பகுதி. சில தெய்வங்கள் சில காலத்தில் தோன்றி மறைகின்றன. எங்களின் பெருமானான சிவபெருமானின் திருப்பெயரோ நந்தி என்று பேசப் பெறுகின்றது. நந்தி என்றால் தோன்றுதல் இறத்தல் இல்லாதவன் என்று பொருள். ஆதலால் நாங்கள் வணங்கும் கடவுள் உயிர்களைப் போல் போக்குவரவு இல்லாதவனாக பொலிகின்றவன். சில தெய்வங்கள் வேறு தெய்வங்களை வணங்கும். நாம் வணங்கும் இறைவனோ வேறு எவரையும் வணங்காத ஒப்பற்ற தலைவராவார் என்கின்றார் திருமூலதேவ நாயனார். என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே என்பது திருமந்திர திருவாக்கு. எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பால் நிற்கின்ற கடவுளுக்கு உலகில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் செய்கின்ற நன்மை தீமைகளையும் காண இயலுமோ என நீங்கள் கருத வேண்டாம். கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி, கடந்து நின்றான் கடல்வண்ணன் அம்மாயன், கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே என்பது திருமந்திரம். அதாவது கடந்து நிற்கின்ற அவனே எல்லாவற்றையும் கண்டு கொண்டு இருக்கின்றான். புதிய புதிய தேசங்களில் பெரும்பான்மையினர் பல புது புது கடவுளர்களை காலந்தோறும் உண்டு பண்ணி அவரே கடவுள் மற்றவர் கடவுள் அல்லர் என கூறுவர். சிலர் இக்காலத்தில் கடவுள் இல்லை என்கின்றார்கள். அவர்களை நோக்கி உங்களுக்கும் அருள்பவர் ஈசனே என்கின்றார் திருமூலதேவ நாயனார். இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. இறைவன் பிறப்பு இல்லாதவன், அவன் அருளாளன், அவனுக்கு இறப்பும் இல்லை, எல்லோருக்கும் இன்பம் தருகின்றான். ஆதலால் அவனை தொழுங்கள், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். நான் அவனை என் கண்ணகத்தே நின்று காதலிக்கின்றேன். நீங்கள் அந்த அப்பனை உங்களுக்கு தெரிந்த வழியில் வழிபடுங்கள், அதற்கு தக்கவாறு அருள் பெறலாம் என்பதை அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்ற திருமந்திரத்தால் அருளுகின்றார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம்.